ஹாய். ஏய் இங்க எப்படி வந்த? படி ஏறி அப்படியே பின்னாடி வழியா வந்து இங்க உட்காந்துட்டு இருக்கேன். சரி. ஆ? இங்க என்ன பண்ற இப்போ? அது எங்க வீட்டு மொட்டை மாடில இருந்து மேல பார்த்தா நிலா தெரிஞ்சது. சரி அதான் உங்க வீட்டு மொட்டை மாடில இருந்து நிலா தெரியுதான்னு பார்த்தா நிலா விட நீங்க பிரைட்டா தெரியுறீங்க. என்ன சார் டயலாக்லாம் பயங்கர பலமா இருக்கு. பின்ன என்னங்க நானே உங்களை சும்மா பார்த்து சர்ப்ரைஸ் பண்ணலான்லாம் வந்தா நீங்க இப்படி கேட்டுட்டு இருக்கீங்க. ஓ சந்துரு, நீ மொரட்டு சிங்கிள் தானே? ம். திடீர்னு எப்படி இப்படி? அட போங்க நீங்க வேற. இப்படிதான் என்ன மாதிரி ஊருக்குள்ள நிறைய பேர் சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கானுங்க. ஏய் அப்படியா? என்ன அப்படியா? இன்னும் சொல்ல போனா ம். ஊருக்குள்ள மொரட்டு சிங்கள்ட்டு பொண்ணுங்கிட்ட பேசாம கெத்தா இருக்கன்னுவான். ஆனா அது மேட்டர் கிடையாது. ம். பொண்ணுங்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது. அப்படியே பேசினாலும் கண்ணை பத்தி பேச முடியாது. ம். இன்னும் சொல்ல போனா இப்ப கூட பாருங்க உங்ககிட்ட நான் கொஞ்ச நேரமா பேசிட்டு இருக்கேன். ஆனா ஒரு 5 செகண்ட்ஸ் கூட உங்க கண்ணை பார்த்து என்னால பேசவே முடியல. ஓ எங்க பாருங்க. ஏங்க அமைதியா இருங்க. என் கண்ணை பாருங்களேன். சும்மா இருங்க சும்மா இருங்க. பாருங்களேன். ஏங்க சும்மா இருங்க ஒரு நிமிஷம். பாருங்க. அட ரொம்ப வெக்கப்படாதீங்க. ஏங்க வெக்கலாம் ஒன்றும் படல. பட் இந்த மொமெண்ட் பிடிச்சிருக்கு. சரி ஓகே. நானும் நேத்து ஏதோ உங்களை அடிச்சிட்டேன்னு தான் பேச வந்தேன். மத்தபடி வேற ஒன்றும் இல்லை. அப்படியாங்க சரி ஓகே நான் ஏய், கிளம்புறேன். சந்துரு சந்துரு ஆ? ஒரு நிமிஷம். என்ன சொல்லுங்க. நேத்து உங்ககிட்ட பேசினதுல தெரிஞ்சது என்ன தெரிஞ்சிச்சு? நீங்க வீட்ல வெட்டியா தான் இருக்கீங்கன்னு. ஓ ஆ ஸோ என் ஃப்ரெண்டு கம்பெனி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சரி. இன்டர்வியூ போயிட்டு இருக்கு. நீங்க வேணா போய் ட்ரை பண்ணுங்களேன். நான் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்றேன். இன்டர்வியூ ம். போயிடலாம். இப்போ நீங்க போலாம். ம் ஏய் இந்த ஹீரோயிசம்லாம் இங்க வேணாம். ம். கையை காலை உடைச்சுக்க போறீங்க. அப்படி போங்க. ம் குட் நைட். ஏங்க நான் ஒரு நிமிஷம். ஏங்க 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 உங்களுக்கு எத்தனை தடவை கால் பண்றது எங்கெல்லாம் தேடுறது? ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன். ஃபோன் சைலண்ட்ல இருந்துச்சு. ஓ சரி அதெல்லாம் இருக்கட்டும். இன்டர்வியூ என்னாச்சு? இன்டர்வியூவா? அது வந்து போச்சா? அட அதெல்லாம் இல்லைங்க. ம். ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஆப்டிடியூட் அதை கிளியர் பண்ணிட்டேன். ம். செகண்ட் ரவுண்டு குரூப் டிஸ்கஷன் நமக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் வச்சு தட்டு மாதிரி அதையும் கிளியர் பண்ணிட்டேன். ம். தேர்ட் ரவுண்டு தான் ஃபேஸ் ஆஃப்னாங்க. அது அதான் செலக்ட் ஆனா வேலை கிடைச்சிருமே. அதான் கிடைச்சிரும் தான். ஆனா அங்க உட்காந்துட்டு இருக்கும்போது எதுக்கு இந்த வேலைக்கெல்லாம் போயிட்டு ஏஞ்சி போயிட்டேன். அப்புறம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தேன். சப்போஸ் அந்த தேர்ட் ரவுண்ட் கிளியர் பண்ணி எனக்கு வேலை கிடைச்ச தைரியத்துல நான் வந்து உங்ககிட்ட ஐ லவ் யூ சொல்லி உங்களுக்கும் என்ன ரொம்ப பிடிச்சு போய் அப்புறம் ஒரு லவ்வர்ஸா நம்ம ஒரு 6 மாசம் சுத்தி நான் வந்து உங்க அப்பா கிட்ட பொண்ணு கேட்க உங்க அப்பாவும் நமக்கு கல்யாணம் பண்ணி வைக்க அதுக்கப்புறம் நமக்கு ஒரு குழந்தை. ஆ, ம். எங்க வீட்ட குழந்தை. ஆ ம். நமக்கு ஒரு குழந்தை பிறந்து அப்புறம் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்து நம்ம தாத்தா பாட்டியை வேர்ல்டு ஃபுல்லா ஜாலியா ஒரு ட்ரிப் உலகத்தை சுத்தி அப்படி யோசிச்சு பார்த்தாலே செம்மையா இருந்துச்சு. போய் இன்டர்வியூ அட்டன் பண்ண செலக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஓ சரி ஓகே. அதுக்கெல்லாம் முன்னாடி கிடைச்ச வேலைக்கு நீங்க ஒழுங்கா போகணும். மேபி எனக்கு உங்க மேல லவ் வரலாம். ஓ நீங்க வந்து எங்க வீட்ல பொண்ணு கேட்கலாம். கல்யாணம் நடக்கலாம். குழந்தை பிறக்கலாம். என்ன வேணா நடக்கலாம். இதுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் நீங்க கிடைச்ச வேலைக்கு ஒழுங்கா போகணும்ல. அப்போ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? ஏங்க என்னங்க அப்படியே சும்மா சிரிச்சுட்டு போறீங்க? எதனா சொன்னாதானே எனக்கு தெரியும். அப்பதான் நான் வந்து உங்க வீட்டுல பேச முடியும். நம்ம வாழ்க்கையை அடுத்த லெவலுக்கு எதனா எடுத்துட்டு போக முடியும். சொல்லுங்க.